Hello friends, AL3452 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் பொறுத்து யூனிட் 1 யூனிட் 5 மேக்ஸிமம் தியரி கொஷின்ஸும் நெக்ஸ்ட்டு ரிமைனிங் யூனிட் 2 3 அண்ட் 4 பார்த்தினாக்கா தியரி அண்ட் ப்ராப்ளம் கொஷின்ஸாவோ அப்படிலாம் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் கொஷின்ஸாவோ இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே தியரி கொஷின்ஸ் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக யூனிட் 1 யூனிட் 5 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 3 யூனிட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸில் இருக்கக்கூடிய தியரி அண்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே பார்த்துக்குங்க. ஸோ வாங்க இப்போ கொஷின்ஸ்லாம் யூனிட் வைஸாக பார்த்துலாம். ஃபஸ்ட்டு யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. அதில் வரக்கூடிய அந்த எவல்யூஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீசஸ், அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சிங்க. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம் கால்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் நல்லா படிச்சிங்க. ஓகே, யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 1 படிச்சிட்டு பிறகு நெக்ஸ்ட் யூனிட் 5 வந்து பாருங்கள். யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் டோட்டலாகவே 2 டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின்ஸ், நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஓஎஸ். நீங்கள் வந்து எதனா ஒரு டாபிக் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்தாலே ஓகே தான். பட் இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து யூனிட் 1 யூனிட் 5 கம்பல்சரி மார்க் எடுத்தாகணும். அதனால் இப்போ நீங்கள் வந்து விர்ச்சுவல் மிஷின் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் அந்த மொபைல் ஓஎஸில் வந்து ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் மட்டும் மேலோட்டமாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2 பொறுத்தவரை டெட்லாக் டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக படிச்சிங்க. அதில் இருக்கக்கூடிய தியரி கொஷின்ஸ் அதே மாதிரி ப்ராப்ளம் நல்லா படிச்சிங்க. ஸோ இந்த டெட்லாக் டாபிக் நல்லா கம்ப்ளீட்டாக படிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த 2வது கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக வந்து 3 டாபிக்ஸ் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 3 கொஷின் நல்லா படிச்சிங்க. தியரி ப்ளஸ் ப்ராப்ளம் ரெண்டுமே நல்லா கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 4 பொறுத்தவரைக்கும் டோட்டலாக இந்த 3 டாபிக்ஸ் கொஷின் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 டாபிக்ஸ் நல்லா படிச்சிங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்தவரை இதுதான். அண்ட் இதுக்கான நோட்ஸ் பொறுத்தவரை டெலிகிராம் குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணி டவுன் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.